அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு கழுத்து டிசைன் பார்க்கலாம். டிசைன் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நான் பேக் நெக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி வச்சுட்டு ஊக்கு வந்து குத்திட்டு கழுத்து மட்டும் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த துணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி குட்டி குட்டியாக நாச்சி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த துணியை வந்து இப்படியே மடித்து மேலே தையல் போட்டிருந்தாலும் போட்டுடலாம். இப்படி உள் பக்கம் நான் வந்து படிமான தையல் போட்டுட்டு பண்ண போகிறேன். படிமான தையல் வந்து லைனிங் பீஸில் தான் வரணுமே தவிர ஜாக்கெட் பீஸில் வரக்கூடாது. பாருங்கள், இந்த பீஸ் வந்து கட் பண்ண பீஸ் வந்து லைனிங்காக வரணும். லைனிங் பீஸில் வந்து தையல் போடணும். நான் வந்து படிமான தையல் எப்படி போடணும் காட்டுறேன். இப்படியே பிரித்து லைனிங்லேயே போடணும். இப்போ இந்த லைனிங் பீஸ் வந்து நான் உள்ள மடிச்சுட்டு மேல் பக்கம் ஜாக்கெட்ல மேல் பக்கம் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ சுத்தி லைனிங்ல இந்த தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிடலாம். இதே மாதிரி முன் பக்கமாக தைச்சி எடுத்துக்கலாம். டிசைன் எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். நான் நூல் மாற்றிக்கிறேன். இதுக்கு நான் டிசைனுக்காக வந்து கோல்டு கலர் கிளாத் எடுத்துருக்கேன். கோல்டு கலர் கிளாத் வந்து 1.25 இன்ச்சு வச்சு நீட்டாக கட் பண்ணிக்கினேன். இதை வந்து நீட்டாக தையல் அடிச்சுக்கலாம். 1.25 இல்லை 2 இன்ச்சு வச்சு நீங்கள் இது மாதிரி மெலிசாக மடித்து தைச்சிக்கோங்க ஓரம். இது எந்த கலர் துணி எடுக்கணுமோ அதே கலர் நூல் போட்டால் தான் டிசைனில் வந்து தெரியாது. இதே மாதிரி ஓரம் தையல் வச்சுக்கலாம். இந்த சைடு அந்த சைடு இப்போ இந்த சைடை இதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இதே மாதிரி 2 பக்கம் மடித்து தைச்சிட்டு இங்கேருந்து 2.5 இன்ச்சு அந்த அளவு வச்சு ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த துணியை வந்து இப்படி நடுவில் பிடிச்சி நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி ஒரு 2 சுற்று சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். எல்லா பீஸும் வந்து இதே மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எட்ட சென்டரில் இது மாதிரி 2 சுற்று சுற்றி எல்லாருக்குமே பூ கட்ட தெரியும். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த டிசைனை அப்படியே வச்சு தைக்கலாம். அவ்வளோதான். மேல் பக்கம் இப்படியே வச்சு இது கொஞ்சம் லைட்டாக மடித்து தைக்க விருப்பப்பட்டால் தைக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக வச்சு தையல் போட்டுனே போயிடலாம். இந்த இடத்துல பிரித்து வச்சு இதே மாதிரி பக்கத்தில் அழகாக வச்சு இப்படி தைச்சிக்கலாம்.
இப்படி ஒரு தையல் போட்டுங்க. இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து இந்த பீஸை தெரியாமல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த லேஸ் வச்சு அப்படியே மறைச்சி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடை வந்து லேஸ் வச்சு தச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு லேஸ் ஒரு டிசைன் தைச்சாச்சு. இதில் வந்து மணி வந்து நடுவு வச்சு தைச்சிட்டோன்னா அழகாயிடும். இது மாதிரி எம்மிங் மிஸ் வந்து நூல் கொத்துங்க. இங்கே வந்து மணி தைக்கலாம். நடுவில் வந்து இது மாதிரி கோல்டு மணி எடுத்துக்கு இது மாதிரி தைச்சிட்டோன்னா இந்த முடிச்சு ஆகுறது டிசைனும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் இது மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இது மாதிரி ஃபுல்லாகவே தச்சு முடிச்சிடலாம்.